வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கோவையில் காவல் நிலையத்திற்குள் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவில் கிரைம் பிரிவு உதவி ஆய்வாளர் அறைக்குள் நடந்தது என்ன? காவல் நிலையத்திற்கு பதற்றத்துடன் ஓடி வந்தவரின் கடைசி நிமிட காட்சிதான் இது. தன்னை 10-15 பேர் துரத்துவதாக கூறியதற்கு போலீசார் முறையாக செவிசாய்க்காததால் விபரீத முடிவு எடுத்ததன் பின்னணி என்ன? கோவை மாநகரில் பெரிய கடை வீதி பகுதியில் காவல் நிலையம் அமைந்துள்ளது. இந்த காவல் நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை இரவில் போலீசார் பணியில் இருந்துள்ளனர். 11 மணி அளவில் கிழிந்த சட்டை மற்றும் லுங்கியுடன் ஒருவர் ஓடி வந்துள்ளார். பதற்றத்துடன் வந்தவர் தன்னை 10 பேர் துரத்துவதாக கூறியுள்ளார். அதை கேட்டு பதறிய காவலர் செந்தில்குமார் வெளியே சென்று பார்த்துள்ளார். ஆனால் அந்த நபரை அங்கு யாரும் துரத்தவில்லை என தெரிய வந்தது. உடனே காவலர் அந்த நபரை காலையில் வந்து புகார் கொடுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்துள்ளார். இந்நிலையில் அதிகாலையில் கிரைம் பிரிவு உதவி ஆய்வாளர் மேல் தளத்தில் உள்ள தனது அறைக்கு சென்றுள்ளார். அங்கு கதவை தட்டிய போது உள்பக்கமாக தாழ்பால் போடப்பட்டிருந்தது. பின்னர் உள்ளே பார்த்தபோது ஒருவர் தூக்கில் தொங்கியவாறு கிடந்ததைக் கண்டு ஒட்டுமொத்த காவல் நிலையமே ஆடி போயுள்ளது. நள்ளிரவில் தன்னை யாரோ துரத்துவதாக கூறி ஓடி வந்தவர் எப்படி உதவி ஆய்வாளர் அறையில் தற்கொலை செய்து கொண்டார் என்ற கேள்வி எழுந்தது. உடனே அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அந்த நபர் இரவில் பணியில் இருந்த போலீசாருக்கு தெரியாமல் மாடி ஏறி சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து கைரேகை மற்றும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. மேலும் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த நபரின் பாக்கெட்டில் இருந்து டைரியை கைப்பற்றிய போது அவர் சாமிச்செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜன் என்பதும் தெரிய வந்தது. பின்னர் குடும்பத்தினரிடம் விசாரித்த போது 10 நாட்களாகவே மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாகவும் கூறியுள்ளனர். இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் உக்கடம் காவல் நிலையத்தில் வைத்து கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் விளக்கமளித்தார். அப்போது இரவு 11 மணி அளவில் ராஜன் காவல் நிலையம் வந்தபோது காவலர்கள் வேறு பணியில் இருந்ததால் முறையாக அவரை கவனிக்க முடியவில்லை என்று கூறியுள்ளார். மேலும் பேருந்தில் இருந்து அவர் வந்து இறங்கியது உட்பட அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்ததில் அவரை யாரும் துரத்தவில்லை என்பது உறுதியானதாக தெரிவித்தார். இருந்தபோதும் காவல் நிலையத்தில் கவனக்குறைவாக இருந்த காவலர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல் ஆணையர் உறுதியளித்துள்ளார். ஒரு 2-3 நாளாவே கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிளா இருந்திருக்காரு. ஒரு 10 பேர் என்னை துரத்துறாங்க, 20 பேர் துரத்துறாங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலிஸ்டையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ பாடி இஸ் இன் ஜிஹெச்சில் இருக்குது. அதான் கவனக்குறைவாக இருக்கிறவங்களை இப்போ எல்லாத்தையும் அலர்ட் பண்ணியிருக்கோம். கவனக்குறைவாக இருக்கிறவங்க மேலே கண்டிப்பாக துறை ரீதியான நடவடிக்கை இருக்கும். இந்த சூழலில் இரவு பணியில் இருந்த காவலர் செந்தில்குமார் மற்றும் அறையை பூட்டிச் செல்லாத உதவி ஆய்வாளர் நாகராஜ் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரையும் ஆயுதப்படைக்கு மாற்றி காவல் ஆணையர் சரவண சுந்தர் உத்தரவிட்டுள்ளார். காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்ற நபர் அங்குள்ள உதவி ஆய்வாளர் அறையில் மர்மமான முறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.